டெல்லி தீ விபத்தில் முஸ்லிம்கள் செயல், உயிர்களை காப்பாற்றி நெகிழ்ச்சி. ஊடகங்களில் மறைக்கப்பட்ட உண்மை. டெல்லி மாலவியா நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தீ விபத்தின் போது அங்கிருந்த மக்களால் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் காண்போர் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்தது. ஒவ்வொருவர் முகத்திலும் ஒருவித பதற்றமும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டதாக காண முடிந்தது. தீ விபத்தின் போது தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து நெருப்பை கட்டுப்படுத்தியதை கூறிய வட இந்திய வெகுஜன ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மட்டும் வசதியாக புறக்கணித்துவிட்டன. அந்த குறிப்பிட்ட நிகழ்வுதான் இன்று பொதுவெளியில் தெரிய வந்து பலரது மனதையும் சிலிர்க்க வைத்துள்ளது. அதாவது, தீ விபத்து ஏற்பட்ட போது 2 முஸ்லிம் இளைஞர்கள் செய்த உதவிதான் தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. மால்வியா நகரின் ஹவுஸ் ராணி பகுதியில் உள்ள 5 மாடி தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. அடர்த்தியான புகை வேகமாக கட்டிடம் முழுவதும் பரவியதால் விருந்தினர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். மக்கள் உதவிக்காக கூச்சலிட, சிலர் உயிர் பிழைக்கும் தீவிர முயற்சியில் மேல்மாடி ஜன்னல்களிலிருந்து குதித்த வேளையில் அவசர மீட்பு படையினர் வருவதற்கு முன்பே மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இருப்பினும் எப்படி உதவி செய்வது என தெரியாமல் பலரும் திகைத்து நின்றனர். அப்போது அங்கிருந்த முகமது அப்சல் என்ற இளைஞர் சமயோஜிதமாக செயல்பட்டுள்ளார். உடனடியாக தெருவின் எதிர்ப்புறத்தில் உள்ள கடையில் இருந்து மெத்தைகளை எடுத்து ஒருவர் தரையிறங்குவதற்கான இடத்தை உருவாக்கியுள்ளார். மக்களை குதிக்குமாறு வலியுறுத்திய போது சிலர் வெற்றிகரமாக குதித்தனர். இருந்த போதிலும் மற்றவர்களால் அவ்வாறு குதிக்க முடியவில்லை என்று அப்சல் கூறினார். அதன் பிறகு தீயின் தீவிரம் அதிகரித்ததால் ஹாஜி சாகிப் என்பவர் காவல் நிலையத்தையும் தீயணைப்பு படையினரையும் அழைத்தார். இறுதியில் தீயணைப்பு படையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பலர் கீழே விழுந்தபோது ஏற்பட்ட அதிர்வுகளை தாங்க உதவிய மெத்தைகள் அருகிலிருந்த ஒரு இஸ்லாமியர் கடையில் இருந்து கொண்டு வரப்பட்டன. அதன் உரிமையாளரும் உடனடியாக மீட்பு பணியில் இணைந்தார். தனது விலை உயர்ந்த மெத்தைகளுக்கு சேதம் ஏற்படும் என்றாலும் அதன் உரிமையாளர் மக்களுக்கு உதவ தயங்கவில்லை. மாறாக தீ விபத்தில் சிக்கிய மக்கள் நல்ல முறையில் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அந்த இஸ்லாமிய வியாபாரிக்கு இருந்தது. இதனிடையே பிரபல மருத்துவமனையில் பணிபுரியும் வசீம் ராஜா என்ற இஸ்லாமிய இளைஞர் தீ மற்றும் புகை நுகர்வால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளித்தார். ஆம்புலன்ஸ் வரும் வரை காத்திருக்காமல் மயக்கமடைந்தவர்களுக்கு CPR சிகிச்சை அளிப்பது, வாய் வழியாக சுவாசம் கொடுப்பது என பல்வேறு உதவிகளை இந்த முஸ்லிம் இளைஞர் செய்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ரியாசுதீன் மன்சூரியும் அவரது மகன் அர்மான் மன்சூரியும் எரிந்து கொண்டிருந்த கட்டிடத்திற்கு கீழே சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் பாதுகாப்பாக குதித்து வெளியேற உதவுவதற்காக உடனடியாக தங்கள் மெத்தை கடையை காலி செய்து அங்கிருந்த ஒவ்வொரு மெத்தையையும் தெருவில் விரித்தனர். மக்கள் ஜன்னல்களில் இருந்து குதித்த பரபரப்பான காட்சிகள் வைரலானாலும் அதற்கு பின்னால் முஸ்லிம் இளைஞர்கள் மற்றும் வியாபாரிகளின் சமயோஜித சிந்தனை இருப்பதும் அதனால் மக்கள் உயிர் பிழைக்கக்கூடியதாக அமைந்ததும் தெரியவந்துள்ளது. ஏதேனும் சிறிய குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தால் கூட முஸ்லிம்களை தவறாக சித்தரித்து செய்தி வெளியிடும் வட இந்திய ஊடகங்கள் டெல்லி தீ விபத்தில் மக்கள் உயிர் பிழைக்க உதவிய முஸ்லிம்களின் மனிதநேயத்தை மறைத்து விட்டதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.